இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புளி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, திருவண்ண தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சட்னிக்கு நல்லெண்ணெயில் வதக்குனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க. பட்டை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு அதிலே போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி அள்ளிட்டு உளுத்தம்பருப்பையும் அதிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கூட நீங்கள் உளுத்தம்பருப்பு வறுத்து விட்டுக்கலாம். இந்த சட்னி நீங்கள் சின்ன வெங்காயத்தில் கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக நல்லாவும் இருக்கும். நானாக சின்ன பிள்ளையா இருக்குள்ள எங்கள் அம்மா பெரிய வெங்காயமே வாங்க மாட்டாங்க. நாம் தான் இப்போ நிறைய பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுக்கோங்க. சுவையான சட்னி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.